ஆண்டாள் வாஸ்து ட்ரைனிங் அகாடமியோடைய கிளாஸ் வந்து மே 8th ஸ்டார்ட் ஆக போகுது. மே 8th ஸ்டார்ட் ஆனாலும் நான் வந்து அதில் ஒரு நாள் சைக்காலஜி கிளாஸும் ஒரு நாள் வந்து மணி ஒர்க் ஷாப்பான விஷயங்களும் பேச இருக்கின்றேன். அது முழுக்க முழுக்க நட்புக்கான ஒரு விஷயமா நான் பண்ணுறேன். அது 18ஆம் தேதி, அதாவது மே 18 மணி ஒர்க் ஷாப் வந்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அட்டன் பண்ணுறது சிறப்பு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து அது ஆண்டாள் வாஸ்து அகாடமியை பொறுத்த வரைக்கும், ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து வேலையே இல்லை, ஏன்னா ஏதாவது வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக வந்து எல்லா உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு கலையை கற்றுங்க. அந்த கலையில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு கான்டாக்ட்ஸ், மைனஸ் நெகட்டிவ் கர்மா. அதையும் நான் திரும்ப சொல்லிடுறேன். அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கல தப்பு கிடையாது. அதனால் வந்து அந்த சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணலான்றது நீங்கள் டிசைட் பண்ணீங்க. ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 9840394600 98 403 94 600. உங்களுக்கு ஒரு டைம் தெரியணும் எப்போ வெளியேறணும்னு சொல்லிட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் எனக்கெல்லாம் ஒரு புதுவிதத்த ஒரு ஜோதிடர், நீங்களாம் வந்து இந்த வாஸ்து ஃபீல்டை விட்டு போகவே முடியாது, நீங்கள் வந்து இப்போ 2022 நினைக்கிறேன், நீங்கள் மறுபடியும் ப்ரோக்ராம் பண்ணுங்க, 3 மாதம் 4 மாதத்தில் உங்களால் ப்ரோக்ராம் பண்ணாமல் இருக்க முடியாதுங்க. ஆனால் முட்டை அப்போ எவ்வளோங்களா, நீ மக்களை ஏமாத்தலாம், என்னையும் வந்து மக்களில் உருவாக நினச்சி ஏமாத்தினா நான் ஆளா? நான் அன்றைக்கே வந்து என் கூட இருந்த துகுப்பாளினி சரண்யாட்ட சொன்னேன். சரண்யா, இந்த ஆட்கள் ஏமாத்துற ஆட்கள் அதிகம் பேச வர வர நான் வந்து நல்லவனா கெட்டவனான்றதுல நான் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரையும் வந்து எந்த பரிகார வீக்கில் யாரையும் ஏமாத்தலை. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். நமக்கும் அது கெட்ட பேர் வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும், ரெண்டாவது இந்த ஃபீல்டு வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை நான் அடைஞ்சிட்டு ஒரு ஃபீல்னாலையும், மூணாவது நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்றதுனால, அதை உணர்ந்ததுனால இது நம்ம புதுசாக போய் என்ன பண்ண போகிறோம் என்ற ஒரு விஷயத்தாலையும் நம்ம சொல்கிறத ஒருத்தரும் கேட்கறதில்ல. அவனுக்கு தோதுப்பட்ட விஷயத்த அவன் கூப்பிட்டதுக்கப்புறம் இன்னொருத்தர் கூப்பிட்டு கேட்டுக்கிறாங்க. அது நமக்கு ஃபெயிலியரு. அந்த ஃபெயிலியர் நமக்கு வேணான்றதுனால தான் அந்த சப்ஜெக்ட் வெளில போனேன். ஸோ நீங்களும் கற்றுக்கிட்டு ஒரு அடுத்த கட்டம் போனதுக்கப்புறம் எப்போ எக்ஸிட் ஆகணும், எப்போ வெளியேறணுன்றதை நீங்கள் தெளிவாக முடிவு எடுத்துங்க. 2. நம்பர் 3 வந்து இப்போ சமீபத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏமாத்தாமல் வீடு கட்ட சொல்லுங்கன்ட்டு. நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு வந்து நான் அன்றைக்கே சொன்னதான், என் வாழ்க்கையில் நான் பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு 5 பேர் அப்படின்னு சொன்னால் அது 2 பேர் இஸ்லாமியர்கள். அது வந்து மறுக்க